11 அடிக்கடி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கீங்களா விதவுட் ஈவன் ட்ரைங்? இது டெஃபினட்டா கோஇன்சிடென்ஸ் கிடையாது. உங்களோட பிரெயின் ஒரு பேட்டர்னை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ உங்களோட அவேர்னஸ் என்ன பண்ணும்னு கேட்டா, அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு மீனிங் தேடி இதுதான் அதுக்கு ஆன்சரா இருக்குமோ, இதனால எனக்கு தெரியுதோ அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் அட்டாச்சிங் அ மீனிங் டு இட். ஸோ இப்போ இந்த 11 எப்படி ஒரு ஃபோக்கஸ் போர்ட்டலா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். To reset your mind and attract new emotional reality. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஒரு மிஸ்டிக்கல் பிரிட்ஜ் ரெண்டையுமே நான் சொல்ல போறேன். ஸோ இந்த 11 பார்த்துட்டே இருக்கீங்க, ஆர் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறேன், ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது தவறி போயிட்டாங்கன்னா, நமக்கு எதுவும் சொல்ல நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பேசிக்கலி when you start noticing 11 உங்க பிரெயின் ஆப்போஃபேனியா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும். இது என்ன பண்ணும்? இமீடியட்டா அந்த பேட்டர்னை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். நேத்தும் நான் இதே நேரத்துக்கு இந்த மணி சத்தத்தை கேட்டேன், நான் இன்னைக்கும் அதே நேரம் இந்த மணி சத்தத்தை கேட்கிறேன். இமீடியட்டா ஒரு அர்த்தத்தை அதுக்கு அசைன் பண்ண ஆரம்பிக்கும். பட் ஹியர்ஸ் த பவர். நீங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு மீனிங் டிரைவ் பண்றீங்க, ஒரு அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. And now what you focus on shapes your internal state. So இப்போ ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். இந்த 11 பார்க்கிறது, it is not magically changing your life. ஆனா அந்த இடத்துல அது எப்படி மேஜிக்கலா மாறுதுன்னு கேட்டா, யூ ஆர் சேஞ்சிங் இட். இந்த மாதிரி நடக்கும்போது யூ பாஸ், ரீசெட், யூ அட்டாச் மீனிங், அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்டர்னல் ஸ்டேட் மாறும். யூ வில் ஸ்டார்ட் ரியாக்டிங் பேஸ்ட் ஆன் தட். அண்ட் ஹியர் யூ சூஸ் அ நியூ தாட். இதை ரொம்ப பவர்ஃபுல்லா எனக்கு ஏத்த மாதிரி எப்படி இதை மாத்துறது அப்படின்னு கேட்டா, I'll teach you a technique. இது ஒரு ரிச்சுவல். இது ரொம்ப இன்டென்ஷனலா யூஸ் பண்ணு. ஸ்டெப் 1, choose one emotional outcome. எமோஷனல் அவுட்கம்னு வரும்போது உங்களோட கோல் கிடையாது, நீங்க எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை சூஸ் பண்ண போறீங்க. இட் கேன் பி பீஸ். ஏன்னா ரொம்ப நாளா நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன், எப்ப பாரு அலைஞ்சிட்டே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். இந்த மாதிரி யூ வாண்ட் பீஸ், ஜாய், நானும் கொஞ்சம் சந்தோஷமா எல்லாம் சுத்தி பார்க்கணும், சந்தோஷம். இந்த மாதிரி எமோஷன் பேஸ்டான அவுட்கம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, இது ஐடென்டிட்டி ஃபார்ம்ல நம்ம எழுதி வைக்க போறோம். ஐ வாண்ட் அந்த மாதிரி கிடையாது, பட் ஐ am becoming a person who is experiencing joy. I am becoming someone who experiences. அது எந்த எமோஷனா வேணா இருக்கலாம். ஸ்டெப் 3, the rule of 11. இத 11 வாட்டி எழுத போறீங்க, ரொம்ப ஸ்லோவா. நல்லா கேளுங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி இது மேஜிக் கிடையாது. This is repetition activating neuroplasticity. ஸோ அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இட் வில் கெட் ரீவயர்ட். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போறோம், இதை என் கூட சேர்ந்து எழுதுங்க. I am so grateful that a sense of calm and quiet hope is returning to my life. I feel supported, guided and safe in where I am. Things are slowly aligning for me, even in ways I cannot yet see. New beginnings are opening up and I am ready to receive them. I trust this phase of my life and I allow better days to find me. இதை நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலையுமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா உணர முடியுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எழுதும் போது let yourself feel it. ரொம்ப வேகமா அவசரமா எழுதாதீங்க. இது வெறும் நம்பிக்கைக்கான ஒரு மேஜிக் கிடையாது. I am your digital mom breaking you the truth. இங்க 11 is not a miracle number. It is a moment of awareness. அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களோட வாழ்க்கையோட வளர்ச்சியை ஃபுல்லா நிர்ணயிக்கும். Because it decides what grows inside you. So next time நீங்க இந்த 11 பார்க்கும்போது don't just notice it. Pause, breathe and அடுத்து என்ன அப்படின்ற அந்த விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அண்ட் ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல 11 அப்படின்னு போடுங்க. இது எனக்காக கிடையாது, but it is a commitment for you.